வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய உப்பு கரையை ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பொருட்களை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஆசிட் ப்ளீச்னு எதுவுமே கடையில் போய் வாங்க வேண்டாம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு மோசமாக உப்பு கரையும் அழுக்கும் படிஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பாத்ரூம் டைல்ஸ் ரொம்பவே குயிக்காக இந்த அளவுக்கு சூப்பர் க்ளீன் ஆகிறதுக்கு அந்த சாதாரண பொருட்களே போதுமாக இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தடை உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உப்பு கரையும் அழுக்கும் படிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் நான் எந்த ஒரு க்ளீனிங் வீடியோ ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதனால் நான் இதை 2 வாரமாக வாஷ் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதனால் இந்த அளவுக்கு மோசமாக அழுக்காக இருக்குது, உப்பு கரையும் படிஞ்சிருக்கு. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஏரியா கோஸ்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் ஒரு 2-3 டேஸ் நம்ம வாஷ் பண்ணாமல் விட்டுருந்தாலே ரொம்ப உப்பு கரை படிய ஆரம்பிச்சிடும். இதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய உப்பு கரை அங்கங்கே படிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த உப்பு கரை நீக்கிறதுக்கு ஆசிட் ப்ளீச்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்ட பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீதமான சோப்பு இருக்கு இல்லையா, அதை தான் நான் எடுத்துகிட்டேன். குளிக்கிற சோப், அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்குது, அப்புறம் துணி துவைக்கிறதுக்கெல்லாம் மிஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த சோப்பெல்லாம் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டிட்டர்ஜென்ட் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வேஸ்ட்டான பொருட்களை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த மீதமான சோப்பெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தோல் சீவுறதை வச்சு நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் கிரேட்டர் வச்சு கூட இதை துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் கரையும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கெமிக்கல் மிக்சிங்காக தனியாக கப் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கப் நம்ம எடுத்துக்கலாம். இதில் முதல்ல நான் சேர்த்துக்கிற பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான். இதில் நீங்கள் 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு நம்ம க்ளீனிங்காக யூஸ் பண்ணுற பொருள் தான். ஸோ நீங்கள் பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனிங் கொடுக்கும். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புளிச்ச தயிர் இருக்கும் இல்லையா, அதை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். தேவையில்லாத தயிர்னு சொல்லுவோம்ல, அந்த தயிர் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டான தயிரை இதில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேஸ்ட்டான தோசை மாவு, இட்லி மாவு ஏதாவது லெஃப்ட் ஓவராக இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 1 கப் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம துருப்பி வச்சுருந்தோம் இல்லையா சோப்பு, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சோப்பெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதாவது ஆப்ப சோடா, அது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு அரை மூடி அளவு எலுமிச்சை பழம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வினிகர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட 1/4 கப் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை வினிகர், அதனால் நான் எலுமிச்சை பழம் தான் சேர்த்துருக்கேன். அரை மூடி மட்டும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழம் நம்ம புளிஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சிட்டு வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதில் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதில் ரியாக்ஷன் நடந்து இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வருது. அவ்வளோதான், எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எந்த பொருளுமே நான் சேர்க்கலை. எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டிருக்க சோப்பெல்லாம் கரையணும் இல்லையா, அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட தெளித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைல்ஸில் ஊற்றி விட்டுக்கலாம். எங்கெல்லாம் உப்பு கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நான் எப்போதும் சொல்கிற டிப் தான். இந்த மிக்சிங் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாமே பாத்ரூமுக்கு வெளியே வச்சு தான் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் இந்த மிக்சிங் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியே வச்சு பண்ணுங்கள். பாத்ரூம்குள்ளே போய் நின்றுட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கூடாது. முக்கியமாக பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணிக்காதீங்க. கதவு ஓரளவுக்காச்சும் திறந்து வச்சுருக்கணும். பாத்ரூம் க்ளீனிங் அப்போலாம் பார்த்திங்கன்னா அமோனியா அந்த மாதிரி கேஸஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கதவை லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூச்சு திணறல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு வீசிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணும்போது கண்டிப்பாக கதவை நீங்கள் திறந்து வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும். முக்கியமாக இந்த கெமிக்கல் மிக்சிங்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுடைய பாத்ரூமுக்கு வெளியில் மிக்சிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம்குள்ளே வரணும். கதவை மறந்து கூட மூடிடாதீங்க. ஓகே, இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டாச்சு. ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிடலாம்.
டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு சூப்பரான க்ளீனிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிலருக்கு ஸ்கின் அலர்ஜியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களாம் கண்டிப்பாக வந்து பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்ரூம் க்ளீனிங் பண்ணுங்கள். இந்த மெத்தட்னு இல்லை, எந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அழுக்கும் உப்பு கரையும் படிஞ்சிருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சிரமமே படலை. கூடவே வந்து பாத்ரூம் அந்த வால் டைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து நான் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நான் ஸ்க்ரப் பண்ணி விட்டுருப்பேன். அது என்னென்னா, தலைக்கு தேய்ப்போம் இல்லையா சிக்கக்காய் பவுட்ரு, அதுதான் நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுறதுக்காக நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அதில் இருக்கக்கூடிய பழைய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து நான் வால் டைல்ஸ்க்கு தனியாக வச்சுருப்பேன். அந்த ஸ்க்ரப்பரை வச்சு ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய உப்பு கரை படிஞ்ச பாத்ரூம் வந்து இப்போ சூப்பர் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.